எங்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்துங்கள். ஆயிரக்கானோரை சென்றடைய இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தாத்தா வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஹலோ சந்திரன். உங்க பேரு? சுமதி மேடம். சொல்லுங்க சுமதி. நாங்கள் பெரம்பூர்ல இருந்து வரோம் மேடம். எங்க அக்கௌண்ட்டுக்கு எனக்கு பிரச்சனை. என்னம்மா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏற்கனவே எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணேன். அக்காவுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக என்ன வேலூர்ல கூட்டிட்டு போய் வச்சாங்க மாமா வீட்டுல. அங்க வளர்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. யாரு? அம்மா வீட்டுல. எதுக்கு அப்படி பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அக்காவுக்கு மேரேஜ் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால படிக்கிறப்ப வேண்டாம் சொல்லிட்டு அப்ப எனக்கு வயசு அவ்வளவா கிடையாதுன்ட்டு நீ பாட்டி வீட்டுல இரு, மாமாலாம் இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. அந்த பையன் இங்க சென்னையில இருந்து வந்து அங்க வந்து கூட்டிட்டு வந்து திருப்பதி மேரேஜ் பண்ணிட்டாங்க எனக்கு. அப்ப வந்து அவங்க ஏமாத்தினாங்க. அப்ப இங்க சென்னைக்கு வந்தவங்க தான் தெரியும் அவங்க சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அவங்களுக்கும் ஒத்து வரல. எனக்கு வந்து ஃபேமிலி வந்து அவ்வளவு வசதி கிடையாது. அவங்க வந்து நகை அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதனால எங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வரல. அதனால வேண்டாம் நாங்க எழுதி கொடுத்துறோம், அவங்களும் வேணான்ட்டு வேற கல்யாணம் பண்ணணும்ட்டு எழுதி கொடுத்துற சொல்லிட்டாங்க. என் பர்சனாலிட்டிக்கு ஏத்த ஹஸ்பண்ட் நீ இல்லடா, இனிமேல் உங்க கூட வாழ மாட்டான்டா அப்படின்னு இமிடியேட்டா ஒரு டைவர்ஸ் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே கொண்டு கோர்ட்ல கொடுத்து ஜோலியை முடிச்சு போயிட்டே இருக்கு. சரி நானும் எழுதி கொடுத்துட்டு ஸ்டேஷன் மூலியமா கோர்ட்ல வச்சு வைக்கல வச்சு எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுல தான் இருந்தேன். இதுக்குள்ளவே வீட்டுல இருக்கிறது அக்காவுக்கு எனக்கு மனசாபம் கொஞ்சம் வந்தனால தனியா வீடு எடுத்திருந்தேன் பெரம்பூர்ல. அப்பதான் அவ்வளவுதான் என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? வேலைக்கு போயிட்டு இருந்தேன் எக்ஸ்போர்ட்ல. வேலைக்கு போகும்போது எனக்கு இவரு பழக்கம், எங்க வீட்டுக்காரு. அப்ப வந்து இவரோட கேரக்டர் எனக்கு தெரியாது. அவரோட பேர் என்னதுமா? நந்தகுமார். நந்தகுமார் என்ன வேலை செய்யறாரு? கார்பரேஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவரோட கேரக்டர் எல்லாம் எனக்கு அப்ப தெரியாது மேடம். அது பண்ற அராஜகத்திலே ஆபீஸா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம அதுவே அதை காட்டியும் கொடுத்துரும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நான் அப்ப அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன குத்தி குத்தி காட்டுறதோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. அவருக்கு 3 அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க 3 பேர். நாளைக்கு அவங்களுக்கு தான் தெரியாம அந்த பிரச்சனை வரும்னு சொன்னப்ப யாருக்கும் தெரியாது நீ சொல்ல வேணாம், எனக்கு சத்தியம் வாங்கிட்டேன். சத்தியம் வாங்கி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. என்ன ஆனா பண்ணுங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அந்த வீடு ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகம் வந்து கொடுத்து இருக்கிற மாதிரி தான் சொன்னது. அது வந்து சொந்த வீடு. ஆனா என்கிட்ட சொன்னது தங்கி இருக்கேன் இந்த வீட்டுல, வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஊர்ல இருக்காங்க. அந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கும்போது பக்கத்துல கொடுத்து இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க எப்பதான் ஒருத்தர் இவரோட கேரக்டர் சொன்னாங்க. நிறைய லேடிங்க வீட்டுக்கு வருவாங்க. இவர் வந்து கல்யாணம் ஆகாத ரொம்ப வருஷம் அந்த வீட்டுல இவர் மட்டும் தனியா இருந்திருக்காரு அந்த வீட்டுல. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்ல இந்த உண்மையால பொண்ணு கல்யாணம் பண்ணிதான் கூட்டிட்டு வந்துடுறேன். இவன் குணம் தெரியாது, எப்படி அது குடும்பம் நடத்துறது எல்லாமே பயந்தாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அப்படியே நான் அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் அதே வீட்டுல தான் இருந்தேன். இதை வந்து அவர் நல்லா பயன்படுத்திக்கிறாரு. எனக்காக வர அவர் ஒரு கேரக்டர் பிடிக்கல. ஒரு லேடி இப்ப வச்சிட்டு இருக்காரு. 2 வருஷமா எங்களுக்கு பிரச்சனை அதிகமாகுது. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. எத்தவன என்ன சொல்றது, இவர் கண்ணால சுத்தத்தை நிறைய பேர் பாத்துருக்காங்க. சுமதி இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி போறாரு. இல்ல நான் என்னைக்கு கண்ணால பாக்கணும் அப்ப நான் கேக்குறேன். ஏற்கனவே எனக்கு பிரச்சனை இருக்கு. சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். நானே எதிர்க்க பார்த்தேன் மேடம். அந்த ஒரு லேடி என்கிட்ட பாத்துட்டு நான் அவர் கூட சுத்துறேன், எனக்கு அவர் வேணும், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு, நீ எதுவுமே பேசாத, இன்னும் கொஞ்ச நாள் நீ அந்த வீட்டுல இருப்பேன். இல்ல இதுக்கப்புறம் நாங்க உன்னை தரமட்டம் ஆக்கிட்டு அந்த வீட்டுல இல்லாத அளவுக்கு நாங்க பண்ணிடுவேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்ல. இவரை நான் தனியா கூப்பிட்டு கேட்டேன். இந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன இல்லாம சொல்லும், உனக்கு அந்த பொண்ணுக்கு பணக்கம் இருக்கிறதுனால தானே அந்த பொண்ணு சொல்லுது, கஷ்டமோ லாபமோ உன்னை தேடி நான் வந்தேன். ஐயோ இல்ல, இப்ப வந்து என்ன வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னாரு. நான் போட மாட்டேன் சொன்னதுனாலதான் இப்ப அவங்க அக்கா தங்க. அவர் குடும்பம் கேக்குறாங்களா அப்படி இல்ல அவர் கேக்குறாரா? அவரு கேக்குறாரு. இடத்த காலி பண்ணு. இல்ல நான் பெரிய கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அவங்க இப்ப லைஃப்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அந்த பொண்ணு வேண்டாம், இப்ப என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றாங்க. சௌரியப்பட்டா இரு, இல்லன்னா போயிடு, ஒண்ணு செத்து போயிடு, இல்ல எனக்கு எழுதி கொடுத்து போயிடுன்னு கேக்குறாரு மேடம் அவரு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இப்ப இவங்க வந்து நீ எப்படி வந்தியோ அப்படி போயிடணும். அப்ப அந்த குழந்தை யாரு மேடம் பாத்துப்பா? இப்ப 2 நாளா எங்க வீட்டுல பிரச்சனை, எனக்கு அம்மாக்கும். இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணும்போது எனக்கு தேவையில்லை, நான் ஏன் உன்னை பாத்துக்கணும், உனக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, அது யாரு பாப்பா? பைத்தியக்கார பையில மாட்டிட்டு படுற பாடு. உன் பொண்ணு நாங்க சாவச்சா கூட நீங்க யாரும் வரக்கூடாதுன்றாங்க. எங்க நாத்தனால நீங்க நடிச்சா கூட அவங்க சொல்றாங்க. எங்க மாமாலாம் வந்து கேக்குறேன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி பண்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்க டாச்சர் எல்லாம் சொன்னதுக்கு எவன் வந்து எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா நாத்தனாரா? அவங்களுக்கு நாத்தனார். நீங்க மாமியாரமா? மாமியார் அக்கா, அக்கா பெரிய நாத்தனார். ஓ சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? அதாவது இது மாதிரி வந்து உங்க அண்ணா வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு, ஒரு பொம்பளையா கூட தொடர்பா இருக்காரு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், என்னோட வேலை முக்கியம், சரி நீங்க போங்க, நான் நாளைக்கு வந்துட்டு நான் பேசிக்கிறேன். மறுநாள் நான் போனேன். சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு
எல்லாம் சொல்லிட்டு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னாங்க. சரி நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. அப்போ எங்க அண்ணன் வந்து ஏதோ பண்ணிட்டு போனாரு, பத்திரம் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. உடனே எங்க அண்ணன் ஃபோன் போட்டு நான் எங்க அண்ணனை கேட்டேன், என்னன்னா நீ ஏதாவது பண்ணியா? அவர் பண்ணலன்னாரு. இதுதான் மேடம் உண்மை. நீ போய் சொல்ற நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க, நம்மள என்ன மேனேஜர் தரம் பேசுங்க. அப்ப நான் எங்க அண்ணனை கேட்டுட்டு நான் பார்த்துட்டு நான் அதோட நான் வந்துட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு 2850 ரூபா ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி இவங்க பொண்ணுக்கு, எங்க வீட்டுக்காருக்கு தெரியாம, உனக்கு என்ன வேணுமோ நாங்க பண்றோம், நீ எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத, எதுவும் செய்யாத, வீடு வித்தாலும் உனக்கு செய்ய வேண்டியது செய்யறோம். ஓ என்ன பிரச்சனை? அவங்க சண்டை தான், புருஷன் பொண்டாட்டி சண்டை. அதுதான் மேடம் புருஷன் பொண்டாட்டி சண்டை. அவர் வந்து ஏதோ பண்றாரு போறாருன்னு இந்த அம்மா கம்ப்ளைண்ட் என் 2 கண்ணால நான் பாக்கல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவன் என்ன சொல்றான், போலீஸ்ல என்ன புடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது உண்மை, அடிக்கிறது உண்மை. அவர் வந்து இந்த அம்மா அடிக்கிறது உண்மை. சரி, இந்த அம்மாவோட புள்ள பொண்ணை நீங்க தூக்கிட்டு போயிருந்தீங்களா? நான் தூக்கிட்டு போயிட்டேனம்மா. சொல்லுக்கா. ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? பிப்ரவரி 2ஆம் தேதி என் பிள்ளைக்கு மேரேஜ் ஆச்சு. இவளும் புருஷனும் வந்தாங்க, கல்யாணம் பாத்துனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இருக்கிறவங்க நீ தானே பெரியவளா இருக்கிற, சொத்து வேணும், சொத்து பிரிச்சு கொடு அப்படின்னு எல்லாரும் என்ன வந்து கேட்டாங்க. இவங்க புருஷனை கேட்டேன், என்னப்பா சொல்ற, சொத்து கேக்குறாங்க, தாராளமா வித்து எடுத்துக்கோங்க, இது அப்பா சொத்து அப்படின்னு எங்க தம்பின்னு சொல்லிட்டான். சொத்தை பிரிச்சு கொடு. என்னது சொத்தா அப்படின்னா? அப்ப ஏமாத்த பாக்குறியா? இப்ப நான் தம்மையை கூப்பிட்டு பஞ்சாயத்து கூட்டுறேன். சரி, அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் போனோம். எல்லாரும் போய் செவுத்துல எல்லாம் எழுதிட்டோம், இந்த மாதிரி விற்கப்படும் எழுதிட்டு போன் நம்பர் எல்லாம் எழுதிட்டோம், வந்துட்டோம். விற்கப்படும் எதை விக்கிற போடியா? அப்புறம் எதுக்கு அது அழிச்சிடவா? அழி. நாங்க வந்துட்டு வரும்போது சரி நம்ம வண்டி ஏத்துற வாங்கன்னு இட்டுன்னு வந்தோம். குழந்தையும் கூட்டிட்டு வந்தோம். நான் வண்டி ஏத்தும் போது ஓன் கத்துச்சு, அத்தை நான் வரேன்னு. சரி குழந்தைட்டு கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்துட்டு. அது எப்படி அவள்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போவீங்க? தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சரி தம்பிக்கு சொல்லாமே வந்திருக்கிறீ, எத்தனை டைம்? யாரு நீ? அது வேற, அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. புள்ளைய பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்த வந்தவங்களை எப்படி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? அவன் தானே இருக்க மாட்டேன்னு சொல்றான். குழந்தை கத்துறா, அதனால எட்டு வந்த மேடம். அவ வீட்ல இருக்கும்போது அழுதா. இல்ல குழந்தை கூப்பிட்டு கேளுங்க, நீ எந்த அத்தை வீட்டுக்கு போவேன்னு கேளுங்க. அரசியல் அந்த சினிமா ரெண்டையும். சரி, புள்ள எப்படி நீங்க கொடுத்து அனுப்புறீங்க அவங்க ஊருக்கு போறதுனா? அந்த குழந்தை வரமாட்டேன்னு சொல்லி என் காலை புடிச்சுக்கிச்சு. இவங்க அப்பா தான் என்ன பண்ணாரு, நான் போய் ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு வரேன் சொன்னவர். வருவார்னு சோறு வச்சு வைக்க சொன்னாரு. போனவே ரெக்கார்டா மாத்திரா. உங்க தம்பி என்ன இவ்வளவு அடி அடிச்சு ரத்தம் காயமாக்கும் போது இந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்களே, அப்ப நீங்க என்னைக்குனா வந்தீங்களா? இல்ல என் பொண்ணு நான் டெலிவரி பார்க்கும் போது யாருன்னா வந்தீங்களா? கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. பண்ணது பாரு அம்மா வரான்னு அவ எட்டி பார்த்துட்டு ஒரே ஓட்டமா தெருக்கு ஓடனா, அப்படியே தூக்கின்னு விறுவிறுன்னு போயிட்டா. வாரியம் கூட்டாலும் வரல, திட்டினாலும் வரல, பேசினாலும் வரல. சரி நான் கம்முனாயிட்டேன். நீ ஆத்தா மாதிரி வந்திருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன்னு பெரம்பூர்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? என் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க ஸ்டேஷன்ல? என்ன கம்ப்ளைண்ட்? அது என்னன்னு தெரியலையே. இவங்க வந்து என்ன வந்து கேட்டுருந்தாங்க, சொத்து பங்கிட்டு கொடுக்கணும். நான் என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எதுக்காக என்னத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்ன காரணம், நீ இவ்வளவு வச்சு நிக்கிற அவளை வச்சு நிக்கிற. அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. எனக்கு தெரியாத கடன் வாங்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்கல மேடம், 2 பேருக்கு தான். ஸ்டேஷன்ல சொல்லிட்டேன், இது மாதிரி எனக்கு சீட்டு கட்ட வேண்டியது இருக்குது, இப்போதைக்கு என்னால வசதி இல்லை, எங்க வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை. ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துறேன். அவங்க கிட்ட பேசிட்டாங்க, 2 மாசம் டைம் கேட்டு கொடுக்குறேன். இப்ப நானே ஷிஃப்ட் போறேன், கடன் கொடுக்குறது நான் போறேன். அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல. இதுதான் மேடம் இவங்களுக்குள்ள இப்படி சொல்லி கேரக்டர். சரி மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திய காலையில ஜோலார்பேட்ல, அப்போ ஒரு கம்பல் போட்டு அந்த கம்பலுக்கு. ஆமா மேடம், இவங்க இப்ப வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த குழந்தைக்கு ஒருத்தவங்க கிட்ட 10 ரூபாய் கேட்க கூடாது. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல, கோடு போட்டு வாழ்றவங்க. அப்புறம் என்ன நடந்தது அன்னைக்கு? எல்லாரும் வந்தாங்க, நான் பாட்டு குழந்தைட்டு ஊருக்கு போனேன். திருப்பி வந்து சொல்லாத ஆடு மாடு மேய்ச்சி இந்த ஊர்ல கொல்லிமோட்ல. அப்போ வந்து சொல்லாத குழந்தை தூக்கி விடேன். சரி, நீங்க சொல்லிட்டு எடுத்து போனீங்களா குழந்தைய? என்னங்க வண்டி ஏத்திட்டு குழந்தை இட்டுன்னு வரேன்னு நான் சொன்னது உண்மை. ஆனா குழந்தை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கத்திச்சு, அத்தியா கூட போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. உங்ககிட்ட தெரிஞ்சுதான் இட்டுன்னு போனேன். இல்ல மேடம் சொல்லல, எங்க ஸ்டேஷன்ல தானே குழந்தை கத்திச்சு. ஸ்டேஷன்ல எல்லாம் கிடையாது, வீட்டுல இருந்து எடுத்துன்னு போனேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? வீட்ல கூட்டிட்டு போனாங்க மேடம், வாங்க நாங்க ஸ்டேஷன் மூலமா அந்த குழந்தை வாங்க. ஏற்கனவே அவங்க தரமாட்டேன் போய் கடவுள் நீங்க சொல்லாம கூட்டிட்டு போனீங்களா இல்லையா? வீட்டுல இருந்து எடுத்துன்னு போனேன். எப்படி ஸ்டேஷன் மூலமா குழந்தை வாங்குனீங்க? ஆமா ஸ்டேஷன் மூலமா யாரு? சத்தியமண்டையா? நம்ம குழந்தையே வளர்க்கறதுக்கு நம்மளால முடியல, உன் குழந்தை தூக்கிட்டு போய் நாங்க வளர்த்து ஆளாகுமா? அதெல்லாம் பேசாதக்கா, அதெல்லாம் நீ பேசாத. அசிங்கப்பட்டமே. ஏய் ஆறாவே விடுடா விடுடா. வீட்ல இருந்து கிளம்பும் போது பாப்பாவை திருப்பி கூட்டிட்டு வரேன்னு தான் கூட்டிட்டு போனீங்க. ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போனேன். அங்க என்ன அப்படியே போயிட்டீங்க? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஏமா நான் கடைக்காரன் நம்ம வீட்டுல கொடுத்துன்னு இருக்காருமா, தகவல் கொடுத்தேன். டேய் 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 டேய், அது மட்டும் சொல்லாதடா. பாப்பான்ற பாப்பாக்கு தலை வரதுக்கு உனக்கு துப்பு இல்ல, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு இல்ல, ஒரு வேளை சோறாக்கி பாருங்க வழி இல்ல, ஒரு துணி
தோச்சு போறதுக்கு வழி இல்ல உனக்கு. பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க யாரை அவங்க விட்டு குழந்தைய எப்படி வீடு படிக்க வாசல்ல வைக்கிறாங்க. பாருங்க. வீடு வாசல்ல வந்து பார்க்க பாருங்க சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு யாரை சொல்லிட்டு. பார்க்க சொல்லுங்க. வாங்க போமா. எனக்கு இதுதான் எனக்கு புரியல. சொல்லுங்க மேடம். சரிங்க, அவளுக்கு துப்பு இல்ல சொல்றீங்களே, அப்போ படிக்க வைக்கிறது 2 பேரோட பொறுப்பு தானே மேடம்? எங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியா 50 லட்சம் ரூபாய் சொத்துல எடுத்துன்னு போய் உன்னை உட்கார வச்சுக்கிறா மேடம். நீ தான் வாடகைக்கு இருக்கிறியா இல்ல நீ கூட நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்ய வச்சு உன் பொண்ணை படிக்க வச்சா படிக்க வை, இல்லன்னா படிக்க வைக்காத. கார்பரேஷன்ல சேர சொன்னாரு மேடம். நான் சொன்ன பேப்பர் பொறுக்கிறவங்க கூட தான் குழந்தைய இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறான். யாரை பற்றியும் நாம் குறைகள் சொல்ல வேண்டாம். உன்னோட குற்றச்சாட்டு என்னது மேடம் அவருக்கு இப்ப இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு அவரை வச்சு ரெடி பண்றாங்க மேடம். உனக்கு எப்படி தெரியும்? சொல்லிட்டாங்க அவங்க நேர்ல தெருவுல எல்லாருக்கும் சொல்லிட்டு என்னங்க பிரச்சனை அவங்களுக்கு? கடை வந்து மகளிர் லோன்ல வந்து 20,000 வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணீங்க அந்த காசு? 20,000 மேடம் நான் கடை வைக்க போட்டேன். யார்கிட்ட நான் கடை வாங்கல. என்ன கடை போட்டீங்க? மளிகை கடை போட்டேன் மேடம். அந்த கடை போட்டி நட்டு இல்ல. வாரம் டெய்லி சம்பாதிக்கிற காசு பால்ல இருந்து காய்கறி டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்ப மேடம். பேரமும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரே இது பண்ண மாதிரி அது பண்ண மாதிரி பேரமும் எல்லாம் வெவ்வரமான ஆள் நண்பர்களே. யாருங்க அந்த லேடி? அந்த லேடி சொல்லுங்க. சொல்லுங்க. யார் அந்த லேடி? எனக்கு யாருன்னு தெரியாது. உங்களுக்கு கனெக்ஷனே கிடையாது? கனெக்ஷனே கிடையாது. இருக்கு மேடம். எவனோ உருட்டி விட்டு அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த குழந்தைக்கு என்ன வழி செய்ய போறேன் அதான் மேடம். நான் வளர்த்துக்கிறேன். தோல்ல தூக்கி சேலத்துக்காரல ஜெல்லி போட போல அந்த மாதிரி தோல்ல தூக்கி சேர்ந்து வாழணுமா இல்ல குழந்தைக்கு ஏதாவது பண்ணுமா? அவர் திருந்துறா மேடம். கொஞ்ச நாளைக்கு நான் அம்மா வீட்டுல இருக்கேன் மேடம். இவங்க யாருமே அவரோட பேச்சுக்கு வரக்கூடாது. நாங்க எப்படி 2 பேரும் கஷ்டத்துல லாபத்துல இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும். Catch my point? It's nice, no? எங்களுக்குள்ள 2 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே கிடையாது மேடம். கேட்டா என்ன வந்து அவங்க அண்ணன் கிட்ட என்ன அசிங்கமா கேட்டுக்காரு மேடம். வெளியில சொன்ன எனக்கு அசிங்கம் மேடம். மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவனா அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணும். இதுல குறிக்கால அவங்க. ஐயோ இவர் முகத்தை பாருங்களேன். இவரை பார்த்தா யாரும் பொண்ணு கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீயே தப்பு செய்தாலும் என் தம்பியை தப்பு செய்யலாம் உங்களால பிரிக்கிறியா? எங்களுக்கு கிடையாது. நாங்க குடும்பம் மட்டும். மேடம் நான் இந்த உண்மையா மாதிரி எல்லாம் ஏதோ சொல்றாங்க கேட்டுக்கோ. இந்த மாதிரி எல்லாம் வந்து 4 பேர் இடத்துல எல்லாம் வந்து நாங்க அசிங்கப்பட்டு குடும்பத்துல பிறந்தவங்களும் இல்ல நாங்க வளர்ந்தவங்களும் இல்ல. புரியுதா? இல்ல புரியல. நான் என்ன கேக்குறேன், உங்க வீடு உங்க பிரிச்சுக்குங்க, சொத்தை பிரிச்சுங்க, அதெல்லாம் நடக்கட்டும். இன்னொரு விஷயம், சொல்லுங்க. அவங்க புருஷன் பொண்டாடி கூட என்னவோ பண்ணிக்கட்டும், நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. முடியாது. நீ கல்லாட்டாடங்க நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த பிரிக்கிறீங்கல்ல, சொத்து பிரிக்கிறீங்கல்ல, சொத்து பிரிச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு சேஃப்டி பண்ணுங்க. இவங்களும் தொடக்கூடாது, அவரும் தொடக்கூடாது. அது எங்களுக்கு தெரியும் மேடம். சரி இல்ல நான் என்ன சொன்னேன், மேடம் கரெக்டா சொல்லுவாங்க. கரெக்டான பாயிண்ட். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவரு என்ன கொஞ்சம் நஞ்ச வார்த்தை இல்ல மேடம். அவங்க அண்ணங்காரங்கிட்டே போன்ல என் பொண்டாட்டி என்கிட்ட படுக்கிறதே கிடையாது, அதனாலதான் நான் இன்னொருத்திட்ட போய் படுக்கிறேன்னு சொன்னவர் மேடம் இவரு. நக்கல்யா அவனுக்கு. உனக்கு என்ன வேணும்னே எனக்கு புரியலமா மேடம். நான் இப்ப அந்த வீட்டுல போக மாட்டேன் மேடம். எங்க மாமியார் வீட்டுல போக மாட்டேன். அதான் பிரச்சனை வருதுன்றாங்க. அதான் எனக்கு அந்த வீடு தனியா வீடு பார்க்க சொல்லுங்க. தாய்க்கு அந்த குழந்தைக்கு தாய் தகப்ப 2 பேருமே இருக்கணும் மேடம். ஏய் நீ என்ன லூசா? வந்ததுல இருந்தே வெறுப்பேத்தின்னு இருக்கற. என்ன வேணும் உனக்கு? இப்ப என்னமா வேணும் உனக்கு? அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன இருக்கணும் மேடம். நான் எங்க அம்மா வீட்டுல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது மேடம். இப்ப நீங்க 2 பேரும் தனியா இருக்கணும். ஆமா மேடம். வீடு பார்க்கணும். நானும் வேலைக்கு போறேன், நீ வேலைக்கு போ. இப்ப நான் எப்படி நான் நைட் ஷிஃப்ட் போறேன் மேடம். சரிமா பண்றீங்களா? ரைட். சரி முடிஞ்சு போச்சு, கூட்டிட்டு போ. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.